ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மனோஜோட டிவோர்ஸ் கேஸு இன்றைக்கி கோர்ட்டில் ஹியரிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. போனதுக்கப்புறமா அங்கே ரோகிணி வந்திருக்காங்க. ரோகிணியை பார்த்த உடனே விஜயாவுக்கும் சரி அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் அவ்வளோ கோவம் வருது. இன்றைக்கோட இந்த பீடை நம்மளோட லைஃப்பை விட்டு ஒழிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா ஜட்ஜு வந்துடுறாங்க. ஜட்ஜு வந்ததுக்கப்புறமா லாயருமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்களுமே கேஸை நடத்த சொன்ன உடனே இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வித்யா, அதுக்கப்புறம் மலேசியா மாமான்ற பேரில் நடித்தார் இல்லைங்களா அவர், எல்லாரையுமே கூப்பிட்டு முத்து, மீனா எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கவும் எல்லாருமே வந்து ரோகிணியோட பெத்தலாட்டத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்த ரோகிணி திருத்தரன்னு முழிக்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா இங்கே மனோஜுக்கு டிவோர்ஸ் வர போகிறதா வந்து ஜட்ஜு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ புதுசாக வேறு ஒரு பிளான் போட்டுட்டாங்க. இல்லை சார், எனக்கு மனோஜை விட்டு பிரிய மனசு இல்லை, நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதே எப்படிமா நீங்கள் எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்க, சொந்த புருஷனைவே வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதையும் மறைச்சி கல்யாணத்துக்கு அதாவது கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, இவ்வளோ நாள் எல்லாருக்கிட்டையும் மறைச்சிருக்கீங்க, எல்லாமும் தெரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் கூட எப்படி அவர் சேர்ந்து வாழ்வார், உங்கள் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு அவர் தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதும், இல்லை சார் இதெல்லாம் அவங்களுடைய அம்மா அவங்க குடும்பத்தார் பண்ணுற விஷயம், நான் வந்து ஏழை வீட்டு பொண்ணு, என்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி என்ன பண்ணுறாங்க, என்னை கொடுமை பண்ணுறாங்க, நீங்கள் தான் வந்து எப்படியாச்சு எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு சம்மந்தம் கொடுக்கணும், நான் டிவோர்ஸ் வாங்க வேண்டாம் எனக்கு அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மனோஜும் சரி மனோஜோட அம்மாவும் சரி, சார் இல்லை சார் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, ஏழை வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் மனோஜ் கூட தான் வீட்டுக்குள்ளே இருந்தா, இந்த விஷயம் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு, இவன் பணக்காரி இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் அவள் எங்கள் வீட்டில் தான் இருந்தா, ஆனால் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என் பிள்ளை அவள் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணான், அதனால தான் என் பையன் டிவோர்ஸ்க்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கான், இவ கூட சேர்ந்து வாழ என் பிள்ளைக்கு விருப்பம் இல்லை, மனோஜ் என்ன பார்த்துட்டு இருக்கா சொல்லு அப்படின்னு சொன்னதும், ஆமாம் சார் இவ கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இல்லை இங்கே ரோகிணியும் அழுது சாதிக்க பார்க்குறாங்க. இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறமும் எப்படி நாடகம் ஆடுறா பாருங்கள் ஐயா, நீங்களே பார்த்துக்கோங்க, இவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை ஒத்துக்கிறாளா பார்த்தீங்களா, இவ்வளோ சாட்சிகளையும் ஆதாரமும் சொன்னதுக்கப்புறமா கூட என் பிள்ளை கூட சேர்ந்து வாழணும்னு இவ சொல்லிட்டா, இவ நீலி கண்ணீர்க்கெல்லாம் நீங்கள் மயங்கிடாதீங்க, இவ சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இவர் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஆதாரம் என்ன வேணாலும் காட்டினாலும் நீங்கள் பண்ணதெல்லாம் போய் பித்தலாட்டும், நீங்கள் உங்கள் புருஷங்கிட்ட உண்மையாக சொல்லலை அப்படின்றதுக்காக உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்றதுக்காக அவரும் அதே மாதிரி நிறைய வீடியோக்களையும் ஆதாரங்களையும் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜுமே சொல்லவும் ரோகிணி திருத்திரன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை சார் மனோஜ்கிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம், நான் அவ கூட சேர்ந்து வாழணும், மனோஜை என்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால், என்னம்மா அது என்ன முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்கவும், ஆமாம் சார் இப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், மனோஜோடைய குழந்தை என் வயிற்றில் வளருது, அதுக்கு என்ன சார் முடிவு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போது நான் டிவோர்ஸ் வாங்க மாட்டேன், மனோஜ் என் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது புதுசாக ட்ராமா போடுற ரோகிணி எதுவோ அப்படின்னு சொல்லவும், விஜயாவுக்கு சட்டுன்னு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணாங்க, பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை நினச்சி பார்க்குறாங்க. அன்னைக்கு அவங்க 2 பேரும் உண்மையிலே அவங்க விஜயா தானே சேர்த்து வச்சாங்க, 2 பேரும் சந்தோஷமாக தானே இருந்தாங்க, மனோஜுக்கும் அது ஞாபகம் வருது. அப்போது இங்கே ரோகிணி அப்படி சொன்ன உடனே அவங்க அதை தான் நினச்சி பார்க்குறாங்க. முதல்ல என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க, அது மனோஜோட குழந்தை தான் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார் நான் ப்ரெக்னென்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன், டாக்டரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் ஏதாச்சும் நடக்கணும்னு தெரியும், நான் அப்போவே என் வயிற்றில் வர்ற குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்ற மரபணு டெஸ்ட்டையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே இன்னுமே பயங்கர அதிர்ச்சி, திருன்னு எல்லாருமே முழிக்கிறாங்க. என்னடா மனோஜ் இது
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு முத்து ஒரு பக்கம், இல்லை மனோஜ் இல்லை இவ உன் கூட சேர்ந்து வாழணும் டிவோர்ஸ் வேணான்றதுக்காக ஏதோ புது கதையை சொல்லிட்டு இருக்கா, ஏதோ அடுத்து பிளான் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க இது, ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. அத்தனை பேருமே நான் தான் சொன்னல ரோகிணி ஒருத்தர் அடையணுன்றதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவா அப்படின்னு, ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு மீனா நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னும், நான் என்ன பண்ண முடியும் வித்யா அப்படின்னு கேட்குறாங்க. பின்னா அவங்க 2 பேரும் உங்கள் மாமியார் பிரித்து தானே வச்சுருந்தாங்க, அப்புறம் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவங்கள பிரித்து தனியாக வச்சுருந்தாலும் ரூம்குள்ளே ஒன்றா தான் இருந்தாங்க, அப்போ இதெல்லாம் நடந்திருக்குமா, எதுக்கும் நான் கேட்குற கேள்விக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் பதில் சொல்லுங்கள் மீனா அப்படின்னு மீனாவை பார்த்து வித்யா கேட்குறாங்க. அப்போது மீனாவுக்குமே ஒன்றும் புரியலை. முத்துவுமே அங்கே இருந்துக்கிட்டு, மீனா என்னதான் ரோகிணி சொல்கிறது உண்மை பொய்யா இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இவ கேட்குற கேள்வி உண்மை தானே, இல்லை வித்யா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க 2 பேரும் ஒரே ரூம்குள்ளே இருந்தாலும் என் அம்மா பேச்சு அவன் மீறினதே கிடையாது, கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லவும், ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்றைக்கி ஒரு நாள் பெரிய ஆர்டரை வாங்கி கொடுத்துட்டாங்க, அந்த ஃப்ளாட்டுக்காக ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரோகிணியை பற்றி பெருமையாக அத்தை பேசிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணாங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னதும் அப்படியே முத்துவுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி தலை மேலே கை வைக்கிறாங்க. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு உடனே, இது போதும் மீனா, இதை வச்சு அந்த பார்லரம்மா இந்த கேஸை திசை திருப்போம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த அம்மா வேலை, இந்த அம்மா அவசரப்பட்டு செய்கிற விஷயத்தினால இப்போ இந்த பார்லரம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கு, ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு ஜட்ஜு சொல்ல போகிறது தானே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் காட்டவும், அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் மனோஜ், உங்கள் ஒய்ஃபு 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லவும், இல்லை மேடம் எங்களுக்கு தெரியாது, இவ ஏதோ போய் சொல்கிறா ட்ராமா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ். இது போய் கிடையாது ட்ராமாவும் கிடையாது, இங்கே பாரு இது அவள் டெஸ்ட் எடுத்துருக்குது ஸ்கேன் ரிப்போர்ட், இந்த வயிற்றில் வர அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா அப்படின்றதுக்கு மரபணு டெஸ்ட் எல்லாத்தையுமே அவங்களே எடுத்திருக்காங்க, அப்படியே இல்லைன்னா கூட இந்த கோர்ட்டு அவங்கள எங்கள் கோர்ட் மூலிமா திரும்பவும் டெஸ்ட் பண்ண உத்தரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படி தான் சார் பண்ணணும், ஏன்னா இவன் பொய் சொல்லிட்டுருக்கா, இவன் இந்த பொய்யான ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சார் நான் மனோஜ்கிட்ட 2 நிமிஷம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லவும், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ ரோகிணி மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன மனோஜ் நான் என்ன பொய் சொல்ல போகிறேன், இங்கே பாரு நான் பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு பொய் சொல்கிறதுனால ஆன்ட்டி உன்னையும் என்னையும் பிரித்து வச்சுருந்தாங்க, அது உண்மை தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ஆமாம் அப்படின்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறாரு. அப்போது கேட்டுக்கோங்க யுவரான, நீங்களே எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, அவங்களுடைய அம்மா பண்ண கொடுமைகளை அவர் வாயாலே அவரே ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், சார் இல்லை இவ ஏதோ என் வாயிலிருந்து பொய்யா பிடுங்குறா அப்படின்னு சொல்லவும், இப்போ நீங்கள் தானே ஆமான்னு சொன்னீங்க, இப்போ அவங்க பொய்யா பிடுங்குறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், எதுவும் பொய் மறைக்காமல் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சார் எல்லாம் உண்மைதான், என் அம்மா என் மேலே கோவப்பட்டு எங்கள் 2 பேரும் தனித்தனியாக வச்சுருந்தது உண்மைதான், அவளே சொல்கிறாளே எங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் நாங்கள் இருந்தோம், அவள் கூட நான் சேர்ந்து வாழவே இல்லை, அப்புறம் எப்படி இந்த கர்ப்பம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து சொல்லவும், இல்லை ஐயா இல்லை நான் இன்னும் மனோஜ்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே, மனோஜ் நம்ம அப்படி பிரிஞ்சிருந்த சமயத்தில் தான் நம்ம கம்பெனிக்கு ஷோரூமுக்கு பெரிய ஆர்டர், அதாவது 275 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஹோம் அப்ளைன்ஸ் சப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னுடைய கிளைண்ட்டை பார்த்து தெரிஞ்சவங்க மூலிமா நான் 275 வீடுக்கும் ஆர்டர் பிடிச்சிட்டு வந்தேன். இதனால் ஆன்ட்டி என்னை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்களா இல்லையா, நம்ம 2 பேரையும் சேர்ந்து இருக்க சொல்லி நமக்கு பர்சனேட் ஏற்பாடு பண்ணாங்களா இல்லையா, அதுவும் பார்வதி அத்தை எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தானே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணாங்க, அன்னைக்கு நாம் 2 பேரும் சேர்ந்து இருந்தோமா இல்லையா, நீ சொல்ல மனோஜ் அன்னைக்கு நீ தானே என் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்ன ரோகிணி சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்களா, உங்கள் அம்மா பர்சனேட்க்கு ஏற்பாடு பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாங்க. போச்சு அவ்வளோதான் எல்லாமே போச்சு அப்படின்னு மற்றவங்க எல்லாருமே திருன்னு முழிச்சிட்ருக்காங்க.
அப்போ தான் மனோஜ் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னவும், அம்மா இருமா, அவள் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வச்சுருப்பா, பேசாமல் நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு. டேய் இப்படி நீ சொன்னதுனால ஆமான்னு இப்போ கோர்ட்டே முடிவு பண்ணிடுறாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன அங்கே கொசன்னு பேசிகிட்டு இருக்கீங்க மனோஜ், அதான் நீங்களே உங்கள் வாயால் ஒத்துக்கிட்டீங்களே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னு. அப்போது அது உங்களுடைய குழந்தை தானே, அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும், அதான் எல்லா ஆதாரமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், சார் இல்லை ஏதோ பொய் சொல்லிட்டுருக்கா அப்படின்னு. என்ன மனோஜ் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆமான்னு சரியாக பதில் சொல்லிட்டு நான் பொய் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க சார், நீங்களே பார்த்துக்கோங்க, அவர் எல்லாமே ஆமான்னு சொல்கிறாரு. உங்களுடைய அம்மா எங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்பாடு பண்ணது உண்மை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்தது உண்மை. அப்போது என் வயிற்றில் குழந்தை இருக்குதானே, இப்படி அவருடைய வாரிசு என்னுடைய வயிற்றில் வளர்ந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் மனோஜ் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா அதுக்கு மேலே அது அவரோட இஷ்டம், நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நான் இந்த கோர்ட்டுக்கு அவருடைய வாரிசு என் வயிற்றில் இருக்கிற விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது மனோஜ். இதுக்கப்புறமா என் கூட சேர்ந்து வாழ அவருக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, என் குழந்தைய நான் கண்டிப்பாக பெற்று எடுத்து வளர்ப்பேன், அதுக்காக நான் அபார்ஷன்லாம் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோர்ட் மூலிமா நான் டெஸ்ட் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னங்க இதை வச்சு ஏதாச்சும் டிவோர்ஸ் வாங்காமல் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா சரின்னு சொல்லிட்டா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லுவோம். அவள் ஏதோ அடுத்து பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தம் என்ன அப்படின்னு ரோகிணி அதாவது வித்யா வந்து ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது என்னவா இருக்கும், உன்னால் அதை கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னுவோம். இல்லை, அவள் இதை வச்சே மனோஜ் கூட சேர்றதுக்காக தான் ஏதோ பண்ணியிருக்கா, ஆனால் என்ன பண்ணுறான்னு அவளுடைய கிரிமினல் மூளைக்கு மட்டும்தான் அது தெரியும், நமக்கெல்லாம் அது தெரியாது அப்படின்ற மாதிரி வித்யா அங்கே மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு பாருங்க எவ்வளோ கில்லாடியாக இருக்குது அப்படின்னு தான் இங்கே வித்யாவுடைய புருஷன் முருகன் சொல்லிட்டு இருக்காரு முத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து என்னம்மா சொல்கிற நீ, அப்போது இவ்வளோ நேரம் நீ அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்போது பரவாயில்ல அவருடைய முடிவு தான் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிக்கிற அப்படின்னு சொல்கிற, என்னம்மா முடிவு, இந்த கோர்ட்டையே குழப்பறா அப்படின்னு. உடனே நான் குழப்பில்ல சார், நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் எப்போவும் சொல்கிறேன் மனோஜுக்கிட்ட என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா அத்தைக்கும் விருப்பம் இல்லாமல் நான் எதுக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும், பேசாமல் மனோஜ் கேட்குற மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துருங்க, ஆனால் நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன் அப்படின்னு. உடனே என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியா மீனா, நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரோகிணி என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்னம்மா என்ன சொல்லு அப்படின்னு. உடனே என் குழந்தைய நான் வளர்க்கணும், தனியாக என்னால் கஷ்டப்பட முடியாது, என் குழந்தைக்காகவும் அது மட்டும் இல்லாமல் என்ன அவங்க சித்திரவதை பண்ணதுக்காகவும் எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நீங்கள் தான் நியாயமாக எப்படியாச்சும் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் பண்ண தப்புக்கான இந்த கோர்ட்டு முன்னாடி நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், அதுக்காக இப்போ என் வயிற்றில் வர குழந்தை மனோஜ் இல்லைதுன்னு ஆகிடாது, அது மனோஜோட குழந்தை தான், அந்த குழந்தைய நான் நல்லபடியாக வளர்க்கணும், அதுக்காக நான் சித்திரவதை பட்டதுக்காகவும் எனக்கு இந்த கோர்ட்டில் நீங்கள் தான் ஒரு நியாயப்படி சட்டப்படி தகுந்த ஒரு சலுகையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க இது ரோகிணி இப்படி சொல்கிறா அப்படின்னு. மீனா, பார்லர் அம்மா இப்படி எல்லாம் பேசலன்னா தான் நம்ம அதிர்ச்சி ஆகணும், இதுக்கு எதுக்கு அதிர்ச்சி ஆகணும், பேசாமல் அமைதியாக இரு, இதெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தது தானே, அது எப்படி மனோஜ்கிட்டேருந்து ஈஸியாக டிவோர்ஸை வாங்கிட்டு அது போயிடும், அதோடைய நோக்கமே மனோஜ் கூட சேரணுன்றது தான். ஆனால் நாம் எல்லாரும் முடிவு பண்ணி தான் எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், பார்லரமாக இந்த வீட்டுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம், ஆனால் அது இப்படி பேசுறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே, வித்யா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மீனா, இதுக்கெல்லாம் நீங்கள் ஷாக்கே ஆகக்கூடாது, அவள் தான் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டால, இனி ஜட்ஜு சொல்ல போகிற முடிவு தான், அது மட்டும் இல்லாமல் அத்தை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் என்ன மனோஜ், நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க, என்ன கிருஷ்ணா, நீங்கள் உங்கள் கிளைண்ட் கிட்ட என்ன பேச போகிறீங்க, இப்போது அவங்க நஷ்டீடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும் மனோஜையும் விஜயாவையும் தான் பார்க்குறாங்க. இல்லை மேடம், இல்லை சார், அதெல்லாம் நாங்கள் ஏன் கொடுக்கணும் மேடம், நீங்கள் அவர்கிட்ட சார்கிட்ட சொல்லுங்கள், இங்கே பாருங்க ஐயா, நாங்கள் எதுக்கு இதை அவளுக்கு கொடுக்கணும், எங்களால் கொடுக்க முடியாது, அவளால் நாங்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு தான் சட்டப்படி அவள் நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்த கோர்ட்டே சிரிக்குது மனோஜ் சொன்னதை பார்த்து. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜு கேட்கவும், ஏன் ஒரு பொம்பளைக்கு ஒன்றுன்னா ஆம்பளைங்க மட்டும்
நஷ்ட ஈடு கொடுக்கணும், தவறி கொடுக்கணும், ஏன் ஆம்பளைங்களுக்கு ஒன்றுனா பொம்பளைங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், ஏன் மனோஜ் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோர்ட்டில் கூட வந்து எப்படி பேசிகிட்டு இருக்கான் பாரு இவன் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம். மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு இந்த மேடம் வந்து சொல்கிறாங்க. கிருஷ்ணா லாயர் வந்து அப்புறம் தான் வந்து விஜயா இருந்துக்கிட்டு, இல்லை சார் அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிம்மா கொடுக்க முடியாதுன்னு சொல்வீங்க? நீங்கள் தான் வந்து அவங்கள சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. அவங்க பொய் சொன்னாங்க, அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பொய் சொல்லி ஏமாத்துறது தப்பு தான். அதுக்காக நீங்களும் அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவால் பர்மிஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட்க்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ வயிற்றில் வளர குழந்தை உங்களோடது இல்லைன்னு மனோஜோடது இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது மனோஜோட குழந்தை தான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாங்கள் இப்போவே கோர்ட் மூலிமா அதை டெஸ்ட் பண்ண இப்போவே வந்து ஆர்டர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது அவங்க கேட்ட மாதிரி தவறியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே இவங்க எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. என்ன கிருஷ்ணா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லவும், சார் மனோஜ் டிவோர்ஸ் வேணும்னு ஆசைப்படுறாரு, அது எப்படி சார் டவுரி கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை அவங்க கேட்குற மாதிரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுத்தா இந்த கோர்ட்டு மனோஜுக்கும் ரோகிணிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா விஜயா கண்டிப்பாக இது கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. அது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் முடிவு. இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இங்கே ரோகிணி அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நடந்தது என்னன்னா ரோகிணிக்கு அதாவது எதிராக தான் நடந்திருக்கு. சரிங்க சார், அவள் கேட்குற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்து விட்றோம். அவளுக்கும் என் பிள்ளைக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு அவள் இந்த கோர்ட்லேயே இப்போவே டிவோர்ஸை கையெழுத்து போட்டுட்டு டிவோர்ஸ் பேப்பரில் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ரோகிணி ஒரே பயங்கர அதிர்ச்சி. அப்போ தான் முத்து மீனா ஒரு பக்கம், ஏங்க எப்படிங்க அத்தை இதுக்கு ஒத்துட்டாங்க அப்படின்னு. மனோஜோட வாழ்க்கை அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியோ ரோகிணி கிட்ட இருந்து மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து, என்னம்மா அவங்க நீ கேட்ட மாதிரியே அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோர்ட்டு இப்போது உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் வழங்க சொல்லி உத்தரவிடுகிறது அப்படின்னு சொல்லவும் ரோகிணிக்கு போட்ட பிளான்லாம் ஊற்றிக்கிச்சின்னு ஒரே பயங்கர கோவம். இன்னொரு பக்கம் இங்கே மனோஜுக்கு விஜயாவுக்கும் சந்தோஷம். என்னம்மா நீ அவள் கேட்டதெல்லாம் நீ எதுக்குமா கொடுக்கணும்? நாம் தானம்மா அவளால் கஷ்டப்பட்டுருக்கோம். தப்பெல்லாம் அவள் பண்ணிட்டு நமக்கு தண்டனையாம்மா, நாம் அவளுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்ருக்கவும், மனோஜ் பரவாயில்ல விடு மனோஜ், அந்த சனியும் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போனால் போதும். உன் வாழ்க்கையில் அவளை தூக்கி எறிஞ்சிட்டு இதோட அவளை முடிச்சு விட்டுட்டு அடுத்த முகூர்த்தத்துலேயே உனக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், இப்போ கோர்ட்டில் தான் கொடுத்துட்டாங்களாமையா டிவோர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே, வா மனோஜ் அவ்வளோதான், உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. பிஎடியோட சேர்ந்து இதுவும் போயிட்டு போகட்டும். சொத்து என்ன சொத்து, பணம் காசை சம்பாதிச்சுக்கலாம் மனோஜ் அப்படின்னு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இதை நடக்க போகிறது என்னன்னா இவங்களுக்குமே இது அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா பத்திரத்தை வாங்கிட்டு வந்து மனோஜ் கடன் வாங்கினா அந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த ஆள் எடுத்துகிட்டு போய் நேராக சிந்தாமணி கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோர்ட்லேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ரோகிணி கேட்ட மாதிரி தவறி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பைசா கூட இல்லை. அந்த வீடு கடனில் இருக்குது. இவங்க சொத்து சொக்கம் எதையும் சம்பாதிச்சு வைக்கல. அப்படி இருக்கிறப்போ ரோகிணிக்கு அவங்க எண்ணத்தை கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே செக் தான் வைக்க போகிறாங்க சிந்தாமணி. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கோர்ட்டில் வந்து ரோகிணி கேட்ட மாதிரி அடுத்து வந்து ஸ்டேஷனில் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுமே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மூஞ்சில் விட்டு எறிஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.